கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் புனித பவுல். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 68. இவருடைய நாடு சிசேரியா, தரிசன பூமி, உலகின் பல பாகங்கள். கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணமானார் சவுல். தமஸ்கு பட்டணத்தை நோக்கிய பயணம் அது. திடீரென வானில் ஒரு வழி, குதிரையிலிருந்து தரையில் விழுந்தார் சவுல். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு ஓர் அன்பான குரல், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சத்தம் கேட்டது, ஆளை காணவில்லை. ஆண்டவரே, நீர் யார் என சவுல் கேட்க, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று பதில் கிடைத்தவுடன் கதை கலங்கினார். தன்னுடைய அறியாமையை உணர்ந்து தான் கொண்டிருந்த தீய வழிகளையெல்லாம் விட்டு கிறிஸ்துவின் பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியால் சவுல் மறைந்தார், பவுல் பிறந்தார். பழைய வாழ்வு அகன்றது, புது வாழ்வு பிறந்தது. தனது மனமாற்ற நிகழ்வுக்கு பின் இயேசுவை மேசியா என அனைவருக்கும் எடுத்து கூற ஆரம்பித்தார். இதனால் யூதர்கள் பவுலை கொல்ல வகை தேடினர். எனினும் பல இடங்களுக்கு துணிகரமாக சென்று நற்செய்தியை பிரசங்கித்தார். 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். இயேசுவின் சீடர்கள் இவருக்கு உறுதுணையாயினர். இவர் அனுபவித்த கொடுமைகளோ ஏராளம். கிறிஸ்து தன்னில் வாழ்வதாக உணர்ந்த இவர் பல கடிதங்களை திருச்சபைக்கு எழுதியிருக்கின்றார். அவற்றில் 13 கடிதங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பவுல் தனது நிறுவனங்களின் மூலம் இன்றும் வாழ்கின்றார் என்பது உண்மையாகும். ஆயிரக்கணக்கானோர் இவரால் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தனர். உபத்திரவங்கள் மத்தியிலும் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றிய இவர் பல முறை சிறை தண்டனை பெற்று இறுதியில் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாயினார். பிரியமானவர்களே, பழைய வாழ்வை களைந்து போட்டு புது வாழ்வால் சாட்சி பகிர்கின்றீர்களா? பவுல் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிரியமானவர்களே, பவுலை குறித்து கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் நன்றாய் தெரியும். அவர் எழுதிய 13 நிருபங்கள் வேத புத்தகத்தில் இன்றும் கிறிஸ்துவை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது, திருச்சபையை சீர்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. பவுல் அறியாமையினாலே கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமாக தீய செயல்களை துணிகரமாக செய்ய அரசு அதிகாரங்களோடு செயல்பட்டு வந்தவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்படி வாழ்ந்த அவரை கிறிஸ்து சந்தித்து, நானே மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் என்று இயேசு வெளிப்படுத்தினார். அன்றிலிருந்து இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தனக்குள் அவர் வாழ்வதற்கு இடம் கொடுத்தார். இயேசு வழி காட்டிய பிரகாரமாகவே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். ஆம், இறுதியாக இரத்த சாட்சியாக மரித்தார். இன்றும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? பவுலுடைய பழைய வாழ்க்கை சவுலாயிருக்கும்போது அவர் தீய செயல்களையும் தேவனுக்காக செய்கிறேன் என்று செய்ய தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஆனால் கிறிஸ்துவை தனக்குள் தரித்து கொண்ட பொழுது அன்பு ஒன்றே, இரக்கம் ஒன்றே, தயவு ஒன்றே, பொறுமை ஒன்றே, சகிப்புத்தன்மை ஒன்றே, இயேசுவின் குணாதிசயம், இயேசு விரும்புகிற காரியம் என்று விளங்கிக் கொண்டு முற்றிலுமாக அவர் வாழ்வை மாற்றிக்கொண்டார். அதற்கப்புறம் அவருடைய சுவிசேஷ அறிவிப்பு பணி என்பது அன்பின் வடிவிலேயே இறந்தது. இன்றும் அநேக நேரங்களிலே சுவிசேஷத்தை கொண்டு நாம் தீமையான செயல்களை செய்துதான் இயேசுவை அறிவிக்க வேண்டும்,
என்று நினைத்து சில நேரங்களில் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து விடுகிறோம். தீய வழிகளினால் இயேசுவை அறிவிக்கவே முடியாது. அப்படியானால் அன்பின் வழியாகவே இயேசுவை அறிவிக்க முடியும். இயேசு அன்பாகவே இருக்கின்றார். ஆகவே சுவிசேஷ பணியை அன்பினால் எடுத்துச் செல்வோம். பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, தயவு, இரக்கம், நீடிய சாந்தம் போன்ற குணதிசயங்களைக் கொண்டு இயேசுவை உலகுக்கு அறிவிப்போம். அறியாமையினால் இயேசுவை தவறாக விளங்கிக் கொண்டு தீய செயல்கள் மூலமாய் இயேசுவின் அன்பை நிலைநாட்டி விடலாம் என்று நினைக்கிற அந்த ஜனங்களுடைய கண்களை திறந்து அன்பினால் இயேசுவை உலகுக்கு அறிவிப்போம். அதன் மூலமாக இயேசு மகிமைப்படுவார், ஜனங்கள் மீட்கப்படுவார்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்கு வேத பகுதி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், சங்கீதம் 45, மத்தேயு 27ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.